இருந்தாலும் சரித்திரம் படைப்பது நம் கையில் என்பதற்கு இணங்க தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவி எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் மிகச்சிறந்த மனிதனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாவீரன் நெப்போலியன் Happy birthday, dear Subaru. Happy birthday to you. எல்லாரும் 60வது பிறந்தநாளில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. 60வது ஒரு 10 நிமிஷம் பேசாமல் இருக்க மாட்டீங்களா? எனக்கு டென்ஷன் ஏறுது. என்னடா நேரத்தில் பக்கத்தில் எங்கள் அண்ணன் வேறு ஏறிட்டாச்சு. அண்ணன் கூப்பிட்டு, அண்ணா எங்கே போகணும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டாரு. இப்போ ஏர்போர்ட்டில் இறங்கு இப்படியா சொல்லுமா, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு, கண்டிப்பாக யாரையும் ரிசீவ் பண்ண போகிறீங்களா? நீம் சர்ஜரிலாம் பண்ணியிருந்தனால வரதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் தெரியலப்பா இல்லை, அவனும் தெரிஞ்சிருக்கு, அவனும் எனக்கு எதுவுமே சொல்லல. சர்ப்ரைஸாக பண்ணிட்டு திடீர்னு பார்க்குறேன் என்ட்ரி கிறிஸ்து மீனாக இல்லை என்ட்ரி ஆகிறாங்க. அதாவது மல்டிஃபேசட் பர்சனாலிட்டி அவங்க. ஆஹா, எடுத்தவனே புக் எழுதுறாங்க. நிறைய சக்சஸ் பத்தி தான் பேசுறீங்க. ஃபெயிலியர்னு வந்தா யார்கிட்ட முதல்ல சொல்லுவீங்க? பட் எல்லாம் எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு தோணி இருக்கும் இல்லையா? பண்ற விஷயம் என்ன, இந்தியாவில இருந்து சார் இது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அது உங்களுக்கு பர்சனலாகவும் சரி ஒரு ஃபேமிலியாகவும் சார் இது இருந்திருந்ததுன்னா இது நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. உண்மையிலேயே சொல்றேன், நான் இதை கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு பேர் என்னை சந்திக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்னு சொல்லி எட்வர்டு சொல்லி எப்படியாவது ஈவினிங் கொஞ்சம் மீட் பண்ணலாம். நான் தான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு டின்னரு வெளியே எங்கேயா போகலான்னு சொல்லியிருக்கேனே. லஞ்சு உங்கள் வீட்டுக்கு வர்றேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டின்னர் வெளியே போகலான்னு சொல்லியிருக்கேனே. இல்லைண்ணே வெளியே போகலான்னு தான் நான் பிளான் பண்ணேன். முதல்ல 5 ஃபேமிலி ஆச்சு, 10 ஃபேமிலி ஆச்சுண்ணே, 20 ஃபேமிலி ஆச்சு, 50 ஃபேமிலி ஆகும். இல்லைண்ணே போயிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு இவ்வளோ பேர்த்தையும் நான் வரவேணான்னு சொல்ல முடியல, வாங்கன்னு சொல்ல முடியாத இடம் தேடிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னாரு. எனக்கு ஆடவே தெரியாது. எவ்வளோ நேரம் 3 மணி நேரம் பேசுவேன், ஆட தெரியாது. அதாவது அந்த பையன் உண்மையிலேயே என்னையோட ரொம்ப அழகாகனா, அந்த பொண்ணு சின்ன குஷ்பு மாதிரி தான் இருக்கு. அப்படியே முதல்ல இவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறேன். அதுக்கே அமெரிக்கா வந்துட்டு எல்லாமே நம்ம மறந்துடுவோம். என்னைக்கே நம்ம தாய்மொழியை விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம மறக்கவும் கூடாது. அது அடிஷ்னலாக மிகப்பெரிய பலம். நமக்கு அடையாளமே நம்ம பேசுகிற மொழி தான் நமக்கு. चक चक वती कुछ सट न पति किच ओइले ओइले